இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிசி, எம்பிசி, டிஎன்சி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா அரசு நிதி உதவி வழங்கும் ஒரு புதிய திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைத்து அரசு நிதி உதவியுடன் தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது சம்பந்தமான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைத்து ஆயத்த ஆடை உற்பத்தி அலகு அமைக்க நிதி உதவி வழங்கும் திட்டம் அறிவிச்சிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இன மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் மாறிவரும் சூழலுக்கு ஏற்பவும் மேற்கண்ட இன மக்களின் 10 நபர்களை கொண்ட குழுவாக அமைத்து ஆயத்த ஆடை உற்பத்தி அலகு 3 லட்சத்தில் ஏற்படுத்த அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பை சார்ந்த 10 நபர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து அக்குழுவிற்கு ஆயத்த ஆடை உற்பத்தி அலகு அமைக்க தேவைப்படும் உபகரணங்கள் வாங்க அதற்கான நிதி தோராயமாக பின்வருமாறு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சிங்கிள் நீடல் மிஷின், அது பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷின், அதுக்கப்புறம் கட்டிங் மிஷின், கட்டிங் டேபிள். ஸோ இது ரிலேட்டடான உபகரணங்கள் வாங்க 3 லட்சம் வரை ஒரு குழுவிற்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கான தேர்வு தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. குழு உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 20 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் பயிற்சி பெற்ற நபர்களை கொண்ட குழுவிற்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விதவை, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் ஆதரவற்ற விதவை பெண்கள் அமைந்துள்ள குழுவிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 10 நபர்கள் கொண்ட ஒரு குழுவாக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. 10 நபர்களுக்கும் தையல் தொழில் தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குழு உறுப்பினர்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. குழுவில் உள்ள பயனாளிகளின் ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த திட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பங்கு கொள்ள ஆர்வமாக உள்ள இத்தொழிலில் முன் அனுபவம் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், பிசி, எம்பிசி, டிஎன்சி பிரிவினை சேர்ந்த மக்கள் தகுதியான குழுக்களை அமைத்து குழுவின் மூலம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்பங்களை பெற்று பயனடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த தொழில் திட்டம் சம்பந்தமான முழுமையான விவரங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.